அதாவது ஒரு நிதி மேதை ஒளிஞ்சிருக்காருன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த திறமை இருக்குதான். ஆனா அதை எப்படி வெளிக்கொண்டு வரது, அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். வாவ்! இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது வாய்ப்புங்கிறது தங்கம் மாதிரி நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள பல பேருக்கு அத பாக்குறதுக்கு பயிற்சி இல்ல. அந்த பயிற்சியும் அந்த ஸ்பெஷல் பார்வையும் தான் நிதி மேதைமைன்னு சொல்றோம். சரி, அப்போ அந்த மேதைமையை எப்படி திறக்கிறது? அதுக்கு ஒரு 10 படிகள் இருக்கு. இன்னைக்கு அந்த 10 படிகளையும் நாம ஒண்ணும் விடாம பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, இது வெறும் தியரி கிடையாது. இது உங்களோட நிதி வாழ்க்கையவே மாத்தப் போற ஒரு தெளிவான செயல் திட்டம். முதல் தூண். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உள் மனச ஆள்றது. ஒரு பெரிய கட்டடம் கட்டணும்னா அஸ்திவாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே மாதிரி தான் இதுவும். வெளியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள மனசளவுல நம்ம தயாராகணும். நம்மளோட மனநிலை, நம்மளோட ஒழுக்கம், நம்மளை இயக்குற அந்த உத்வேகம் எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, எது உங்களை ஓட வைக்கும்? எது உங்களை கஷ்டமான நேரத்திலையும் போராட வைக்கும்? அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஏன் வேணும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒலிம்பிக் நீச்சல் வீரர் எதுக்காக அதிகாலை 4 மணிக்கே அந்த ஐஸ் மாதிரி இருக்கிற தண்ணில குதிச்சு பயிற்சி எடுக்கணும்? சும்மா ஜெயிக்கணுங்கிற ஆசைக்காக மட்டுமா? இல்ல, அவங்களுக்குள்ள ஜெயிக்காம இருந்துட்டா என்ன ஆகுங்கிற ஒரு பயம், ஒரு வேதனை இருக்கும். அவங்க குடும்பத்தோட கனவு இருக்கும். அந்த வலிமையான காரணம் தான் அவங்களோட உண்மையான எரிபொருள். இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களோட வேண்டும் என்ன, வேண்டாம் என்ன? நீங்க எதுக்காக பணக்காரராகணும்? ஐயோ, இனிமேலும் கடன்ல வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என் பிள்ளைங்களுக்கு நான் பட்ட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எது உங்களை ராத்திரி தூங்க விடாம பண்ணுதோ, எது உங்களை காலையில படுக்கையில இருந்து எழுப்பி விடுதோ, அதுதாங்க உங்க உண்மையான காரணம். முதல்ல அதை கண்டுபிடிங்க. சரி, காரணம் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன? சுய ஒழுக்கம். இதுதாங்க உண்மையான சூப்பர் பவர். பணக்காரங்களையும் மத்தவங்களையும் பிரிக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். இந்த சுய ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் முதல்ல உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்கங்கிற கான்செப்ட். அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த 2 படங்களையும் கொஞ்சம் ஒத்து பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இரண்டு பக்கம் இருக்கிற படத்துல பாருங்க, சம்பளம் வந்ததும் முதல் பணம் எங்க போகுது? நேரா சொத்துக்கள்ங்கிற பாக்ஸுக்கு போகுது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கு பிறகுதான் மத்த எல்லா செலவுகளும். ஆனா வலது பக்கம் பாருங்க, சம்பளம் வருது, எல்லா செலவும் இஎம்ஐயும் கட்டினதுக்கு அப்புறம் கையில ஏதாவது மிஞ்சினா அதை சேமிக்கிறாங்க. இதுல முதல் வழி பணக்காரங்களோட வழி, 2வது வழி நம்மள பல பேர் போற வழி. இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் காலப்போக்குல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை உருவாக்குது. அப்போ முதல்ல உங்களுக்கு நீங்களே பே பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? கஞ்சத்தனமா இருக்கிறதா? இல்லவே இல்ல. முதல்ல தேவையில்லாத நுகர்வோர் கடனை தவிர்த்துடுங்க. செலவுகளை கட்டுப்பாட்டுல வைங்க. முக்கியமா ஒரு சொகுசு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா வாங்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொருளை வாங்கி தரக்கூடிய ஒரு சொத்தை உருவாக்குங்க. உங்களுக்கு ஒரு புது கார் வாங்கணுமா? சூப்பர். அந்த காருக்கான இஎம்ஐயை கட்டுறதுக்கு பதிலா அந்த பணத்தை முதலீடு பண்ணி அந்த முதலீட்டிலிருந்து வர்ற பணத்துல காரை வாங்குங்க. கையில காசு கம்மியா இருக்கும்போது சேமிப்பை கரைக்காதீங்க. அந்த அழுத்தத்தை புதுசா எப்படி வருமானம் உருவாக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா பயன்படுத்துங்க. உங்களுக்கு யாரு ரோல் மாடல்? உங்களுக்குன்னு சில ஹீரோக்களை தேர்ந்தெடுங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்கன்னு கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் முதலீட்டை எப்படி பார்க்கறாரு, அவரோட வாழ்க்கை முறையை கவனிக்கும்போது நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். முதலீடுங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் இல்ல, அது கத்துக்கக்கூடிய ஒரு திறமைதான்னு புரிய ஆரம்பிக்கும். சரி, முதல் தூண் மனசு பத்தினது. இப்போ 2வது தூண், இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்க மனசுல முதலீடு செய்யுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத சொத்து எது? உங்க வீடா, காரா? இல்லவே இல்ல. அது உங்க மூளை, உங்க அறிவுதான். அந்த சொத்துக்கு நாம தொடர்ந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கம் தங்களோட நேரத்தை எப்படி செலவு பண்றாங்க, பணக்காரங்க எப்படி செலவு பண்றாங்கன்னு தெளிவா புரியும். ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஒரு பிசினஸ் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கார். ஒருத்தர் யோசிக்காம ஒரு முதலீட்டை வாங்குறார், இன்னொருத்தர் அந்த முதலீட்டை பத்தி முதல்ல கத்துக்கிறார். ஒருத்தர் தப்பு பண்ண பயப்படுறார், இன்னொருத்தர் தப்புல இருந்து பாடம் கத்துக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. நீங்க எந்த பக்கம் இருக்க விரும்புறீங்க? $2 மில்லியன். ஆமாங்க, கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய். இந்த பணம் எப்படி சம்பாரிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏதோ பெரிய பிசினஸ் பண்ணியா? இல்ல, வெறும் $385, அதாவது ஒரு 30,000 ரூபாய் செலவுல ஒரு ரியல் எஸ்டேட் கோர்ஸ் படிச்சது மூலமா கிடைச்ச லாபம் இது. யோசிச்சு பாருங்க, கல்வி மேல நம்ம பண்ற முதலீடு எவ்வளவு மடங்கு லாபத்தை திருப்பி தரங்கிறதுக்கு இதோட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு விதத்துல சமையல் மாதிரி தான். ஒவ்வொரு டிஷ்ஷும் செய்யறதுக்கும் ஒரு ரெசிபி, ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு வேலை செய்யற ஃபார்முலா நாளைக்கு வேலை செய்யாம போகலாம். அதனால உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத விட எவ்வளவு வேகமா புது புது ஃபார்முலாக்களை நீங்க கத்துக்கிறீங்கிறது தான் இங்க முக்கியம். ஓகே, நம்ம மனசை தயார்படுத்திட்டோம், நம்ம அறிவை கூர்த்திட்டோம். இப்போ செயல் புரிய வேண்டிய நேரம். நம்ம 3வது தூணுக்குள்ள நுழையறோம். இதுதான் உண்மையான ஆட்டம். பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறது? பணக்கார நண்பர்கள் வேணும்னு சொன்னா அது வெறும் அவங்களோட பணத்துக்காக இல்ல. உண்மையான செல்வம்ங்கிறது தகவல்.
பணம் எங்க புழுங்குதோ அங்கதான் லேட்டஸ்ட் தகவல்கள், டீல்ஸ் பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்க அந்த இடத்துல இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளை பத்தியும் பயத்தையும் பத்தி பேசுறவங்களோட இருக்கிறதுக்கு பதிலா வாய்ப்புகளை பத்தியும் வளர்ச்சியை பத்தியும் பேசுறவங்களோட உங்க நேரத்தை செலவிடுங்க. அந்த தகவல் தான் உண்மையான தங்கம். இது ஒரு சம ஸ்மார்ட்டான முதலீட்டு உத்தி. இத இந்தியன் கிவர் உத்தின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, முதல்ல உங்க பணத்தை ஒரு நல்ல சொத்துல முதலீடு பண்றீங்க. அடுத்து அதோட மதிப்பு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கீங்க. மதிப்பு ஏறினதும் நீங்க போட்ட முதல் பணத்தை மட்டும் அப்படியே வெளியே எடுத்துடுறீங்க. அவ்வளவுதான். இப்போ என்னாச்சு? உங்க பணம் உங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா அந்த சொத்து இன்னும் உங்க பேர்ல தான் இருக்கு. அது உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கொடுத்துட்டே இருக்கும். அதாவது உங்ககிட்ட இப்போ ரிஸ்கே இல்லாத ஒரு இலவசமான சொத்து இருக்கு. இதுதாங்க உண்மையான நிதியறிவு. ஆடம்பர பொருட்கள் மேல ஆசை வர்றது தப்பே இல்ல. ஆனா அந்த ஆசைய ஒரு உந்துதலா பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கு. ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கார் கேட்டிருக்கான். அந்த அப்பா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? கார் வாங்கி தராம அந்த பணத்தை பையன்கிட்ட கொடுத்து, இத முதலீடு பண்ணு, இதுல இருந்து வர லாபத்துல நீ கார் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனும் அப்படியே செஞ்சான். கொஞ்ச நாள்ல அந்த முதலீட்டுல இருந்து வந்த லாபத்துல காரும் வாங்கிட்டான். இப்ப பாருங்க, அவன்கிட்ட காரும் இருக்கு, அவனுக்கு தொடர்ந்து வருமானம் தர்ற ஒரு சொத்தும் இருக்கு. இது வெறும் கார் வாங்கின கதை இல்ல, இது ஒரு வாழ்நாள் பாடம். இப்போ நாம இந்த பயணத்தோட உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வெறும் இன்னொரு படி இல்ல, இது ஒரு தத்துவம். நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க போற ஒரு முக்கியமான கொள்கை இது. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கொள்கை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா முதல்ல நீங்க அதை கொடுக்கணும். இது ஏதோ ஆன்மீக மாதிரி தோணலாம், ஆனா இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. உங்களுக்கு அதிகமா பணம் வேணுமா? அப்போ முதல்ல மத்தவங்களோட வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கிற மாதிரி ஏதாவது கொடுங்க. உங்களுக்கு நிறைய அன்பு வேணுமா? முதல்ல நீங்க மத்தவங்களுக்கு அன்பு கொடுங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் பல மடங்கா அறுவடையாகும். இது பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையோட எல்லா அம்சங்களுக்கும் பொருந்தும். சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட முடிவுக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். உங்களுக்கு வாழ்க்கையில எது அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்களோ, அது பணமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், இல்ல அன்பா இருக்கலாம். அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு உங்களால என்ன ஒரு சின்ன விஷயத்த செய்ய முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் உங்க வாழ்க்கையே